வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்சிஎல் சென்டர் மூலமா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2026 டிப்ளமோ லெவல், அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஏஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 3-4 சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட முடிச்சிட்டோம் ப்ரிப்பரேஷன்ஸ். சரியா? இப்போ இந்த டிஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சில நண்பர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிஇ முடிச்சிருப்பாங்க, 2 எக்ஸாமினேஷன்ஸுமே எலிஜிபிள். ஏஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, இந்த டிப்ளமோ லெவல் டி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. சில பேர் டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருப்பாங்க, ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. சரியா? ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, சிலபஸ் வைஸ் நம்ம பேப்பர் 2 மட்டும் தான் நம்ம மேலே கான்சென்ட் பண்ணுறோம், ட்ரிபிள் இ. சரிங்களா? ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய சிலபஸ் பார்த்தோம்னா ஒரு 50 to 60% சிலபஸ் வந்து சேமாக இருக்கும். ஏஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் சிலபஸ் பார்த்தோம்னா ஒரு 60% தான் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டிருப்பாங்க. இந்த டிஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேரியா இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் ஏஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 60% தரவாக இருப்பீங்க. பட் 60% மார்க் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிப்ளமோ லெவலுக்கு போதுமானது இல்லை. சரியா? ஸோ அப்போ நீங்கள் 40% எக்ஸ்ட்ரா நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நல்லா என்ன பண்ண முடியும், ஸ்கோர் எடுக்க முடியும் இந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன்ஸில். ஓகேவா? இது ரெண்டோட கம்பேரிசன். ஸோ கொஞ்சம் நீங்கள் டிப்ளமோ லெவலுக்கு கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும், அது சிலபஸை பார்க்கணும், அதாவது படிக்கணும். ஓகே, ஈவன் தோ நீங்கள் ஏ எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, இப்போ இந்த ப்ரிப்பரேஷன்ஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு 125 days ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த டிப்ளமோ லெவல் சிலபஸ் பேஸ் பண்ணி. இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய சிலபஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 125 நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 15/4/26 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம முடிக்கிறது வந்து 5/9/26 முடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்க போகிறோம். சரியா? நம்ம ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் சொல்லிடுவோம், அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? ஏ எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்லேயுமே நம்ம ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் போட்டிருக்கோம், அந்த டென்டேட்டிவ் ஷெடியூலை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு 100% எஃபோர்ட் போடுறோம், நீங்களும் ஒரு 100% எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். நான் என்னதான் எஃபோர்ட் போட்டு மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்தாலும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணல அப்படின்னா யூஸ் இல்லை. ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட். சரியா? டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் படி அந்த எக்ஸாம் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20/9/2026 அன்னைக்கு எக்ஸாமினேஷன்ஸ் டேட் சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ். ஸோ அதுக்கு முன்னாடி வரப்போகிறது கிடையாது. சரியா? இந்த எக்ஸாமினேஷன்ஸ் டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த டிஏ போஸ்டான எக்ஸாமினேஷன்ஸ் 20/9/2026 முன்னாடி கண்டிப்பாக எக்ஸாம் வராது. 20/9/2026 வரும், இல்லைன்னா அதுக்கப்புறம் போஸ்ட்பாண்ட் ஆகி பின்னால் தான் வரும். சரியா? ஸோ நமக்கு டைம் இருக்கு, நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது 5/9/26 கம்ப்ளீட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருக்கு. இந்த 15 நாள் நீங்கள் பேப்பர் 1 படிச்சுக்கலாம், இல்லை வேற ஏதாவது ரிவிஷன் பண்ணிக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ்லையும் கொடுக்க போகிறோம், தமிழ்லையும் கொடுக்க போகிறோம். சரியா? மெட்டீரியல்ஸ் வந்து இங்கிலீஷ்லையும் கொடுக்க போகிறோம், தமிழ்லையும் கொடுக்க போகிறோம். சரி, நிறைய நண்பர்கள் தமிழ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தமிழில் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் டிப்ளமோ லெவல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ்ல கொடுக்கலாம். ஓகேவா? அந்த ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து 600 rupees. நம்ம ஏஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம என்ன ஃபீஸ் கொடுக்குறோமோ அதே ஃபீஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 மாதம் ப்ரிப்பரேஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து மினிமமான ஃபீஸ் தான் 600 rupees. ரைட்டா? நீங்கள் எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணுங்க. அவருடைய நேம் வந்து இந்த மாதிரி நேம் இருக்கும். நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த ப்ரிப்பரேஷனில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். சரியா? எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா ஆல்ரெடி ஏ எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரிப்பரேஷன் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். என்ன செய்வோம், கூகுள் கிளாஸ் ரூம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம கிளாஸுடைய கோடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கை வந்து நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருப்போம், அதில் உங்களை ஜாயின் பண்ணி விடுவோம். டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிலபஸ் வைஸ் உள்ள டாபிக்ஸுடைய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இந்த டிப்ளமோ லெவலுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுக்கலாம். அடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அதுமாதிரி தமிழ் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம், கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் அனுப்பிவிடுவோம். சில நேரங்களில் வாட்ஸ்அப் உங்களுக்கு டெலிட் ஆயிரும் தெரியாமல். ஸோ அப்போ நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கூகுள் கிளாஸ் ரூமில் டெய்லி காலையில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை சால்வ் பண்ணி எனக்கு வந்து அனுப்பணும். சரியா? ஈவினிங் இல்லை நைட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், அதோட சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம அனுப்பிவிடுவோம். சரியா? ஸோ இதே ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம 125 டேஸ்க்கு இருக்கும். நான் வந்து டெய்லி மெட்டீரியல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிடுவேன், நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணணும்.
சரியா? நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறது யாரும் நீங்கள் தான். நீங்கள் வந்து அந்த சொல்யூஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய சொல்யூஷன் எனக்கு போஸ்ட் பண்ணீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களுடைய ஆன்சரை வந்து நான் மிஸ்டேக் கண்டுபிடிச்சி சொல்லுவேன். இல்லை என்னுடைய சொல்யூஷன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, டெய்லி மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டினை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சரியா? இந்த ஒர்க் பண்ணினா உங்களுக்கு லாபம். ஓகே. ஸோ டெய்லி உங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிரும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் உடைய மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிடச்சிரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. ரைட்டா? நீங்கள் டவுட்ஸ் அதில் எதாவது இருக்குது அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. கூகுள் கிளாஸ் ரூம்லேயே உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவலாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டவுட்டை வந்து போஸ்ட் பண்ணலாம். சரியா? நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய மெயிலுக்கு வரும். என்னுடைய மெயிலை பார்க்கும்போது தான் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஈஸியாக கையில் மொபைல் இருந்ததுன்னா நான் ஈஸியாக செக் பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்க முடியும். சரியா? உங்களுக்கு எது வேணுமோ ப்ரைவேசியாகவும் நீங்கள் உங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இல்லை குரூப்பில் கூட உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியணும். தெரிஞ்ச நம்ம அதுக்கு தந்தால பிளான் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகலாம். ஏன்னா சில வெயிட்டேஜ் இல்லாத சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, மார்க் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், அதுக்கு நம்ம அதிகமான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த நோட்டிஃபிகேஷனில் சொன்னபடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தந்தாப்புல நம்ம ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து நம்ம ஈடுபட போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ், மார்க்ஸ் கிடையாது, 25 கொஸ்டின்ஸ். அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கு 25 கொஸ்டின்ஸ். ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்ச் கியர் 25 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 1.5 மார்க்ஸ் இருக்கும். ரைட்டா? அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன்ஸ், அதுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஏசி மிஷின், அதுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னது 125 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், 25 கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால இது ஒவ்வொன்றுக்கும் நான் 14 நாள் 2 வாரம் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 வாரம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஏன்னா மோர் வெயிட்டேஜ் இருக்கிறதுனால நம்ம மோர் டேஸ் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து 20 மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், இதுக்கெல்லாம் 5 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 10 நாள் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்தா போதும். ரைட்டா? அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து 5 நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்தா போதுமானது. சரியா? கடைசியாக நம்ம சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு நாள் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 10 நாள். சரியா? ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிய நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் நடத்துவோம். அதுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 125 நாள் வரும். 125 நாள் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வரும். இந்த 125 நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம கையில் வந்து மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது நம்முடைய எய்மாக இருக்கும். உங்களுடைய எய்ம்ஸ் என்னவாக இருக்கணும், அதை ரெஃபர் பண்ணி அதோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது உங்களுடைய எய்மாக இருக்கணும். சரியா? இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் இந்த டென்டேட்டிவ் ஷெடியூலில் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். லைட்டாக கோத்ரூ பண்ணிங்க, வீடியோ பாஸ் பண்ணி கோத்ரூ பண்ணிக்கோங்க. அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அது தேவைப்பட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுற, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் பாருங்கள், இதுதான் நம்முடைய ஷெடியூல். சர்க்யூட் தியரிக்கு ஒரு 7 நாள் கொடுக்குறோம். சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ் ரெண்டும் சேர்ந்து 14 நாள் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இது ஒரு 7 நாள், இது ஒரு 7 நாளாக பிடிச்சிக்கிட்டேன். சரியா? அந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு நாள், டெஸ்ட்டும் ஒரு நாள் நடத்த போகிறோம். அடுத்து அதோட டிஸ்கஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுத்தினா பண்ணிக்கலாம். அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸுக்கு ஒரு 14 நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்ச் கேர், இந்த 3 வந்து 3 படிக்கிறேன். ஜென்ரேஷன் சிஸ்டத்துக்கு ஒரு 5 நாள் கொடுக்குறேன். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துக்கு ஒரு 6 நாள், சுவிட்ச் கேருக்கு ஒரு 3 நாள். ஸோ மொத்தம் 14 நாள் வந்துடுது. 25 கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். ஸோ அதை 14 நாள் ஆகிடும். ரைட்டா? அதுக்கப்புறம் ஏசி மிஷினை பார்த்தீங்கன்னா 4 படிக்கிறேன். ஏசி மிஷினை 4 படிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் அது ஒரு 4 நாள், இண்டக்ஷன் மிஷினுக்கு ஒரு 4 நாள், சிங்கனஸ் மிஷினுக்கு ஒரு 4 நாள், ஸ்பெஷல் மிஷினுக்கு 2 நாள். மொத்தம் 14 நாள் ஆயிடுதா? அது ஒரு நாள் டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் ஒரு நாள் ஆயிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம 10 நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு 5 நாள், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு 5 நாள், டெஸ்ட்டுக்கு ஒரு நாள், ஃபுல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு நாள். ஓகேவா? அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டர், அதாவது 3 பிரிக்கும். கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டர் வந்து மெயினாக 3 பிரிக்கும். டிசி மோட்டர் கண்ட்ரோல் ஒரு 4 நாள், ஏசி மோட்டர் கண்ட்ரோலுக்கு ஒரு 3 நாள், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 நாள். ஸோ மொத்தம் 10 நாளாக பிரிச்சிருக்கோம். ரைட்டா? அதுக்கு ஒரு டெஸ்ட். அடுத்து பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு 10 நாள் கொடுக்குறோம். மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஒரு 5 நாள் கொடுக்குறோம். அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட். இதுதான் டென்டேட்டிவாக ஷெடியூல். இந்த ஷெடியூல் வந்து பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
நம்ம என்சிஎல் லேர்னிங் சென்டரில் நீங்கள் டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நம்ம கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஜாயின் பண்ணி நம்ம இந்த ஷெடியூலை வந்து எஃபெக்டிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணி எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பேப்பர் 2ல் வந்து டிப்ளமோ லெவல் டி எக்ஸாமினேஷன் சொல்லி பேப்பர் 2ல் வந்து உங்கள் நல்லா கொடுக்க முடியும். சரியா? அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட் வந்து ஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸில் ஆப்டிடியூட் கொடுத்துருந்தோம். அதுவே போதுமானது உங்களுக்கு. சரியா? அதுவே போதுமானது. இல்லை எனக்கு அது இல்லை சார், எனக்கு அந்த ஆப்டிடியூட் எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்டிடியூட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்கள் ஒரு டிஆவாக போவீங்க. டிஆ ஆகி போன பிறகு நம்மகிட்ட பேசுங்க. நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, குட், தேங்க்யூ.